ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க. இந்த லேண்டானது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் என்ன, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு இல்லை ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திண்டுக்கல் மாவட்டம், திண்டுக்கல்லேருந்து தேனி செல்லக்கூடிய பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதுவும் செங்கட்டாம்பட்டின்ற ஊருக்கு ரொம்ப ரொம்ப மிக அருகில், அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட தார் ரோட்லேருந்து ஒரு 200 மீட்டர் மண்பாதையில் நம்மளுக்கு இந்த லேண்டானது கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஷேப்பாகவும் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மிக மிக குறைவான விலையில் இந்த லேண்டானது நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த லேண்டோட மொத்தம் பரப்பளவு பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் 15 சென்ட்டுங்க. இதில் இந்த 1 ஏக்கர் 15 சென்ட்டுக்கும் அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து மொத்தமாக 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அந்த 1 ஏக்கர் 15 சென்ட் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு 85 சென்ட் பீமாவிலையும் வருது. அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் இருக்குது. இந்த செம்மண் பூமியை பொறுத்தளவுக்கு நம்ம வாங்கி ஒரு ரொட்டேட்டரை விட்டு அடிச்சுட்டு அழகாக ஒரு போரு சர்வீஸு ஏதாவது ஒன்று நம்ம ரெடி பண்ணி ஒரு தென்னங்கண்டு, அப்படி இல்லைன்னா மருகு, இந்த மாதிரி ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா பொறுத்த அளவுக்குமே நம்மளை சுற்றிக்க ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் இருந்திருக்கோம். நம்ம ஆரம்பத்திலே காமிச்சிருப்போம். நம்ம ஏரியாவை, நம்ம இடத்த ஒட்டினாப்லேயே பூச்செடி, செண்டுமல்லி பூச்செடி போட்டு அங்கேயே தங்கி விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நம்மளுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செண்டுமல்லி இது பூராமே ஒரு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியும் நம்மளுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும், ஊர்லேருந்து ஊருக்கும் நம்ம இடத்துக்குமே ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சமூகமான இடமாகவும், நல்ல ஒரு ஸ்கொயரான இடமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்தளவுமே நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் ஊரை ஓட்டுனாப்பில் இந்த லோ பட்ஜெட்டில் நம்மளுக்கு லேண்டு கிடைக்கக்கூடிய ரொம்ப இது கிடையாதுங்க, ரொம்ப அரிது தான். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த இடமானதும் ஒரு பூச்செடி போட்டு அழகாக வச்சு ரெடி பண்ணி நம்மளுக்கு ஒரு விவசாயம் பார்த்துட்ருக்க பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா பொறுத்தவரையுமே நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும், அதே மாதிரி இந்த ஏரியாவை சுற்றிலையுமே பூச்செடி தான் அதிகமாக சாகுபடி பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலக்கோட்டை மார்க்கெட்டுக்கு இங்கேருந்து தான் பூ வந்து அதிகமாகவும் ஏற்றுறாங்க. நம்ம இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த லோ பட்ஜெட்டில் லேண்டு கிடைக்கக்கூடியது ரொம்ப அரிதுங்க. நம்ம ஊரை ஒட்டினாப்லேயே இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சமூகமான பூமியாகவும் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி கேட்குறீங்க. நிறைய கஸ்டமர் வந்து ஹில் ஸ்டேஷன் ஒட்டின மாதிரி எனக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நான் வந்து ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் கூட அதில் கூட நாங்கள் ஏதாவது விவசாயம் பார்த்துட்டு நாங்களே ஸ்டே பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு இயற்கையான சூழ்நிலை இருக்கக்கூடிய இடமா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்காகவும் இந்த இடமானது நல்ல சூட்டபுளான லேண்டாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கும் ஒரு அக்ரி ஓரியன்டாகவும் இந்த லேண்டானது நம்மளுக்கு சூட்டபுளாகவும் அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நாள் நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் உங்களிடம் விடைபெறும் உங்கள் ரித்தீஸ் ரியல் எஸ்டேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.